بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم நாயக பூமான் அவர்களின் அலீம் ஷான் அலமத்துல் அக்பரை ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனது இபாதுகளாகிய நமக்கெல்லாம் பல சூரத்தில் கலாமுல்லாவான குர்ஆன் ஷரீஃபின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். முழு குர்ஆனும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களின் அல்மத்து ஷரீஃபை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பயானாத் தமாஷா. பஸ்மலா தொடக்கம் வன்னாஸ் வரையிலும் ஹர்ஃபன் ஹர்ஃபா ஒவ்வொரு அக்ஷரத்திலும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான ரூஹுல் வஜூத் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் நாயக பூமான் அவர்களின் அலீம் ஷானை பற்றி அல்லாஹ் தபாரக் வ தஆலா பயான் ஷரீஃப் செய்கிறார். இந்த அமைப்புல நாம் பார்ப்போமேயானால் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆலமு ஷஹாதாவிற்கு இந்த பூலோகத்திற்கு அனுப்பி இருந்தாலும் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன பகிரங்கமாக சொல்லப்பட்ட அம்பியாக்களுடைய அஸ்மாஇ கிராம் 25 பேர் தான். இந்த 25 நபிமார்களுடைய திருநாமங்களையும் சொல்லி அல்லாஹ் கிதாபு செய்யும் போது இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் எப்படி அழைக்குவான்? யா ஆதம் ஆனா அல்லாஹ் கூப்பிடுவான். அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் பேசுறான். யா இப்ராஹிம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் பேசுறான். யா மூசா. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீமோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கிதாப் செய்யக்கூடிய அமைப்பு வேற மாதிரி இருக்கும். நம்முடைய நாயகத்தை அல்லாஹ் அழைத்து பேசக்கூடிய அந்த பேச்சுடைய ஷரஃபு அதோடைய தன்மையே தனித்துவமா இருக்கும்.
மற்றைய நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் கூப்பிடும்போது என்ன, அந்த நபியை படைச்சது அவங்களோட ரப்பு அல்லாஹ் தானே. நபிமார்களுடைய திருப்பாதம் நம்ம தலைக்கு மேல இருந்தாலும் மொத்த மனித சமுதாயத்திலையும் மிக விசேஷமான மஹ்லூகாத்தாக அம்பியாக்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அபுது தானே அவங்க. அல்லாஹ் தானே அவங்கள தஹ்லீக் பண்ண ரப்பு ஹாலிக். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அம்பியாக்களை அழைக்கும் போது எப்படி கூப்பிடுவான்? அவங்களோட பேரை சொல்லி, யா ஆதம், யா இப்ராஹிம், யா தாவூத், யா சுலைமான், யா ஈசா இப்னு மரியம். ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் ஹபீபுல் ஆலமான ஸீனத்தே ஃபர்ஷே ஸமீன் ஜானஷே அர்ஷே பரி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் அவர்களோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கிதாப் செய்றான்னு சொன்னா என்ன, அவ்வாறு அல்லாஹ் அழைக்க மாட்டான். அல்காபாத் ஷரீஃப் மூலமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு அலீமு ஷான் திருநாமங்களை கொண்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழைக்கிறார். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருநாமம் இஸ்முல் ஆலம் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன, ஆயத்து ஷரீஃப்கள்ல 4 இடத்துல வருது. மொத்த குர்ஆன் ஷரீஃப்ல 5 இடத்துல கண்மணி நாயகருடைய திருநாமம் இருக்கு. 4 இடத்துல ஆயத்து ஷரீஃப்ல வருது. உதாரணத்துக்கு மாகான முஹம்மது நபாஹதின் மின் ரிஜாலிக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் அமா முஹம்மது இல்லா ரசூல். அது மாதிரி சூரத் முஹம்மதுல முஹம்மது 4 இடத்துல ஆயத்து ஷரீஃப்ல வருது. சூரா முஹம்மதுக்கு முஹம்மதுங்கிற திருநாமம் இருக்குது. மொத்தமா டோட்டலா கவுண்ட் பண்ணா 5 இடத்துல குர்ஆன் ஷரீஃப்ல கண்மணி நாயகருடைய முஹம்மதுங்கிற இஸ்முல் ஆலம் இருக்குது மாஷா. ஆனா குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதலாக குர்ஆன் ஷரீஃப்ல என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து எல்லா நபிமார்களுடைய ஹிஸ்டரியை பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டார். குர்ஆனை நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னு சொன்னா வானலோகம் பூலோகம் அத்தனையும் நம்ம கையில வச்சிருக்கிற மாதிரி. காரணம் என்ன, நமக்கு என்ன விஷயமா இருந்தாலும் அதுல நாம அதுக்கான தெளிவு கண்டுக்கலாம். பல் ஹுவ குர்ஆனும் மஜீதுன் ஃபீ லௌஹில் மஹ்ஃபூஸ். லௌஹுல் மஹ்ஃபூஸ் அதுக்குள்ள இருக்கும்போது என்ன இருக்காரு. அதனாலதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, என்னோட ஒட்டகம் காணாம போயிட்டா நான் என்ன செய்வேன், குர்ஆனுக்குள்ள தேடுவேன்னு சொன்னாங்க. அந்த அளவு குர்ஆனோட டீப்னஸ் ஆகும். ஒட்டகம் காண போனா என்ன தேடிதானே பார்க்கணும், அல்ல குர்ஆனை திறந்தா என்ன தெரிஞ்சிடும். அது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய கமாலாத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா பிஷாரத் கொடுத்திருக்காங்கல்ல, இப்ரு ஹாதிஹில் உம்மான்னு சொல்லி அதோடைய பரக்கத்து சரி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் மூலமா எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்யலாம், மாலும் மாறிக்கலாம், மஃபூம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க, உலகம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தக்லீக் செய்யறதுக்கு பிஃபோர் கிரியேஷன்ஸ் எல்லாத்தையும் ரப்பல் ஆலமீன் கிரியேட் பண்றதுக்கு பிஃபோர்ல இருந்து கிரியேஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு, எல்லாம் எப்படி அழியும் ஹலாக்காவும் மீண்டும் எல்லாம் எப்படி அல்லாஹ் உண்டாக்குவான், எல்லா டீடைல்ஸும் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர் கபீரா. அப்ப இந்த குர்ஆன் மாஷா அல்லாஹ் நமக்கு படிச்சு கொடுக்குது. எல்லா நபிமார்களுடையும் அல்லாஹ் கிதாப் செய்யும் போது யா ஆதம், யா மூசா, யா இப்ராஹிம், அவங்களோட ரியல் இஸ்மு ஷரீஃப் சொல்லி அல்லாஹ் சொல்றான். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நம்முடைய நாயகத்துடைய அதிமுஷான ரப்பல் ஆலமீன் அவனுடைய இபாதுகளாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கால் பெற்றுக்கொண்ட நம்மிடத்தில் அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குத்ஸியாவுடைய அதிமுஷான் அல்லாஹ் நமக்கு தல்கீன் செய்யறான். எப்படி குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் அலக் நாஸிலான பிறகு 5 ஆயத்து நாஸிலான பிறகு அடுத்து வந்த சூரத் எது? சூரா முஸம்மில் ஷரீஃப். குர்ஆன் ஷரீஃபில் முதல்ல என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனை நாஸிலாக்கி 5 ஆயத்து ஷரீஃபுக்கு அடுத்தது வந்த சூரத் முஸம்மில் ஷரீஃப். சூரா முஸம்மில் ஷரீஃப்ல இருந்து என்ன? சூரத்துல் அலக்லயே கண்மணி நாயகத்துடைய லகப் அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். சூரத்துல் அலக்லயே இக்ரா சூரத்துல என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதீமு ஷான அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம ஜவாலம் லிசான் ஹக்க கலிமால் பிஷார செய்வாங்க ஸல்லல்லாஹு இன்னமா புஇத் முஅல்லிமா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன மபூஸ் ஆக்கியிருக்கிறான்? முஅல்லிமா, நான் நல்வழி காட்டியாக வந்திருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நமக்கு சொல்லி தரான். ஹக் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நமக்கு என்ன? எந்த விஷயத்துல யாரு சக்சஸ் ஆகுறாண்டாலும் அதுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உஸ்வத்து தய்யிபா என்றுதான் மாஷா அல்லாஹ் என்ன அதுக்கான வழி கிடைக்கும். மாஷா எந்த டாபிக்கா இருக்கட்டும், இல்முல தீனுடைய இல்மு துனியால இல்முலாம் கிடையாது. எல்லாமே தீனுடைய இல்மு தான். மெடிக்கல் சயின்ஸா இருந்தாலும் தீனுடைய இல்மு தான். சேட்டலைட் சம்பந்தமான இல்மா இருந்தால் அது என்ன? தீனுடைய இல்மு தான். எதா இருக்கட்டும், பால படிக்கிறது மட்டும் தீனுடைய இல்மு அல்ல. கெமிஸ்ட்ரி படிக்கிறது தீனுடைய இல்மு தான். எல்லா இல்முல என்ன? இது தீன் இல்மு துனியா இல்முலாம் கிடையாது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. இன்னமா புஇத்து முஅல்லிம். எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு வழி யார் காட்டணும்? வல்லல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜூது சகாவத்துல இருந்து அது வழி கிடைக்கும். நாயகம் தான் அதுக்கு என்ன வழிகாட்டு. அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்துல் அலக்லயே கண்மணி நாயகத்துடைய லகபு ஷரீஃப் அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்காபாத் ஷரீஃப்ல அவ்வளான லகபு ஷரீஃப் எது? குர்ஆன் ஷரீஃப்ல ரப்புல் ஆலமீன் அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு ज़ाते मुहम्मदियाவுடைய अज़ीमुशान अल्लाह बयान செய்யறான். அல்லம பில் கலம், கலம் வழியாக அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இங்க கலம் யார்? மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அல்காபாத் ஷரீஃப் அஸ்மாए கிராம் இருக்குதுல. سيدنا محمد صلى الله عليه وسلم, سيدنا أحمد صلى الله عليه وسلم, سيدنا حامد صلى الله عليه وسلم, سيدنا محمد صلى الله عليه وسلم, سيدنا طيب صلى الله عليه وسلم, سيدنا طاهر صلى الله عليه وسلم, سيدنا فصيح صلى الله عليه وسلم, سيدنا خطيب صلى الله عليه وسلم, سيدنا مزمل صلى الله عليه وسلم, سيدنا مدثر صلى الله عليه وسلم, سيدنا حميم صلى الله عليه وسلم, سيدنا حبيب صلى الله عليه وسلم, سيدنا أولاد صلى الله عليه وسلم, سيدنا رؤوف صلى الله عليه وسلم, سيدنا رحيم صلى الله عليه وسلم, سيدنا يتيم صلى الله عليه وسلم, سيدنا غنيم صلى الله عليه وسلم, سيدنا جواد صلى الله عليه وسلم, سيدنا كريم صلى الله عليه وسلم, سيدنا عظيم صلى الله عليه وسلم. இப்படி கண்மணி ஆயத்துடைய அஸ்மாஇ கிராம்ல ஒரு இஸ்மு ஷரீஃப் என்ன? கலம். கலம் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தக்லீகாத்துல சில பேர் கடையில் என்ன
அல்லாஹ் நூற முதல்ல தஹ்லீக் செஞ்சானா, கலம தஹ்லீக் செஞ்சானான்னு ஒரு எதை எடுத்தாலும் மனுஷனுக்கு என்ன அந்த ரெண்டு ஹிலாஃப் வரும்ல, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியா போயிடுச்சு. நூறும் கலமும் ஒண்ணுதான். நூறும் முகமது ரசூலுல்லாஹ் தான், கலமும் முகமது ரசூலுல்லாஹ் தான். நூறும் அல்லாஹ்வுடைய நூறும் முகமது ரசூலுல்லாஹ் தான், கலமு யாரு? முகமது ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஸ்பத் ஷரீஃப்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தான் எல்லா இல்மையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? லுஹூர் ஆக்குறான். அப்ப அல்லம பில் கலம், கண்மணி நாயகத்தை குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ज़ाते முஹம்மதியாவுடைய அலீம் ஷான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய இபாதத்துல்லாஹ் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி பயான் செஞ்சு கொடுக்கறான்? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மாஷாஅல்லாஹ் கலமா இருக்காங்க. நாயகம் கலமா இருக்காங்க. அப்ப சூரத்துல் ஹலக் 5 ஆயத்து நாஸில் ஆனாலும் மாஷாஅல்லாஹ் அந்த 5 ஆயத்துக்குள்ள என்ன நாயகத்துடைய லக்கபு ஷரீஃபை சொல்லி தான் அல்லாஹ் முதல் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான் மாஷாஅல்லாஹ். ஏன்னா லக்கபுல்ல கண்மணி நாயகத்திலேயே ஒவ்வொரு அஸமத்து ஷரீஃபும் ظهورம். அல்கபாத் ஷரீஃப்ல என்ன லக்கபு ஷரீஃப்ல ஒவ்வொரு அஸமத்து அல்லாஹ் ظهورம். கூப்பிடுறது யாரு? அல்லாஹ்வுல ரப்புல் ஆலமீன்ல. அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத்தான சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தோட அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன கிதாப் செய்யும்போது அதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும், எவ்வளவு பெரிய ஷராஃபாத் இருக்கும், எவ்வளவு பெரிய ஆலமத் இருக்கும். என்ன சாதாரண பேச்சாவா இருக்கும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் பேசும்போது சாதாரண டாபிக்காவா இருக்கும், சாதாரண டாபிக்காவா இருக்கும், நார்மல் டாக்கிங் அல்ல. அதுக்குள்ள மாஷாஅல்லாஹ் நிறைய விஷயங்கள். அந்த விஷயம் என்ன? ஜவாமிஉல் கலீம். அதுக்கு மானா சொல்லிக்கிட்டே போனா என்ன செய்யாது? சொல்றவர் தான் முடிவார தவிர சொல்ல முடியாது. சொல்லக்கூடியவர்கள் ஹதீப் முடிஞ்சு அப்படி குதுபா முடியாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கரமனிதவால நாயகத்தை அல்லாஹ் கிதாப் செய்யும்போது என்ன நமக்கு நாயகத்தை அல்லாஹ் சொல்லி தரும்போதும் சரிதான். அதாவது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்ன யா மூசான்னு கூப்பிட்டான். அது மாதிரி மூசா நபி உம்மத்து யா மூசான்னு கூப்பிட்டாங்க. வேணாத புரிஞ்சா? தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் யா தாவூத்னு கூப்பிட்டான். அவனோட உம்மத்து என்ன யா தாவூத்னு கூப்பிட்டாங்க. அல்லாஹ் எப்படி கூப்பிடுறானா அப்படியே அந்த உம்மத்தை கூப்பிட்டுச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் காதமுல் அன்பியா வல் முர்சலீன் சர்கார் மதீனா சர்வரே கௌனைன் வ ஸகலைன் ज़ीनत फर्श ज़मीन जानशीन अर्श बरीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शरफ करम मजद वालम நாயக கோமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் கண்மணி நாயகத்துடைய இஸ்முல் ஆலம் சொல்லியனா யா முஹம்மது அல்லாஹ்வும் அப்படி அழைக்க மாட்டான், நாமும் அப்படி அழைக்க கூடாது. இஸ்மு ஷரீஃப் முராதா கொண்டு அஹலுல்லாஹ்கள் வஸ்ஃபு தையபா முராதாக்கி கிதாப் அது வேற விஷயம். லாஹிர்ல மாஷாஅல்லாஹ் என்ன இஸ்மு ஷரீஃபை முராதாக கொண்டு அழைக்கிறது அல்லாஹ் மனு செஞ்சான். அவனும் அப்படி கிதாப் செய்ய மாட்டான். உம்மத்தை என்ன செய்ய அப்படி அழைக்க கூடாதுன்னு அல்லாஹ் மனு செஞ்சிட்டாங்க. அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா ताजदार नबूवत मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम वशर्रफ करम मदद व नायक कौमान
அல்லாஹ் ஹிதாபு செய்யும்போது என்ன லக்பு ஷரீஃப் சொல்லி யா அய்யுஹல் முஸம்மில் யாசீன் தாஹா தாசீன் ஹாமீம் அத்தனை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதீம் ஷான் அஸமத்துல் அக்பருடைய ஒவ்வொரு ஷான் மாஷா ஒவ்வொரு ஷானுல் கரீம் யாசீன் ஒரு ஷானுல் கரீம் ஹாமீம் ஒரு ஷானுல் கரீம் தாசீன் ஒரு ஷானுல் கரீம் தாஹா ஒரு ஷானுல் கரீம் அல்ல தா ஒரு ஷான் ஹா ஒரு ஷான் தா ஒரு ஷான் ஹா ஒரு ஷான் இந்த ஹுரூஃபே முகத்தாத் அப்ப அல்லாஹ் தபாரக் வ தஆலா மாஷாஅல்லாஹ் என்ன அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத் ரப்புல் ஆலமீன் அல்காபத் ஷரீஃப் சொல்லி அல்லாஹ் கிதாப் செய்ற மாதிரி நமக்கு அல்லாஹ் சொல்லி தரும்போதும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் நம்முடைய நாயகத்துடைய அதீமு ஷானை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். எப்படி சொல்லி தரான்? ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமுடைய மௌலிது ஷரீஃப்னா என்ன மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய அஸமத் ஷரீஃபை நாம் படிக்கிறது தான் மௌலிது ஷரீஃப் மாஷா. அதன் மூலமாக கண்மணி நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃபையும் மவத்தத் முபாரகாவையும் முவாஃபகத்துல் கரீமையும் ரப்புல் ஆலமீன் அவன் இபாதுகளாய் நமக்கு அல்லாஹ் தக்வீதாக்கி தருவான் மாஷா. தக்வீதாக்கி கொடுப்பான். அதனாலதான் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு பாப மதீனத்துல் இல்ம் பாப மதீனத்துல் இல்ம் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி இப்னு மூஸின் அலைஹிஸ்ஸலாம் சையதுல் அவுலியா அம்ம ரசூல் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாது அலைனா பரக்காத் மின்ஹுமா தஹரத்தன் ஆமீன். நாயக மாஷா அல்லாஹ் என்ன ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம இக்ராம் செய்யறதுடைய பரக்கத்து ஷரீஃபை நமக்கு சொல்லி தராங்க மௌலா அலி முஷ்கில் ஷா. மன் அஸம மௌலித நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்ருஜ் மின துன்யா இல்லா பில் ஈமான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமை யார் இக்ராம் செய்றாரோ நமக்கு என்ன வேலை வெட்டி தானே அதை விட்டுட்டு என்ன நாயகத்துடைய மீலாது ஷரீஃபுடைய இந்த ஷஹர் நூர்ல நாயகத்துடைய அஸமத்துல் கரீம அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல படிக்கணும்னு சொன்ன நம்ம என்ன கூடி உட்காரும் போது மாஷா அல்லாஹ் அது என்ன நாயகத்துடைய ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமுடைய அந்த முபாரக்கான அல்லாஹ்வுடைய நியாமத்துல் அக்பர் என்ன இக்ராம் செய்ய. யார் அப்படி இக்ராம் செஞ்சாரோ அவருக்கு அல்லாஹ்ட்ட கிடைக்கிற பெரிய ஜஸா என்ன? ஜஸான் கபீரா லா யக்ருஜு மின துன்யா இல்லா பில் ஈமான். அவர் துனியால இருந்து என்ன போகும்போது மூமினா இருக்கிற நிலையில் இல்லாம அவர் போக மாட்டார். அல்லாஹ் மஜ்ஜல் நசீபனா ஆமீன். அவர் மூத்தானார்னா மூமினா தான் மூத்தா போவார். முடிஞ்சு எல்லா விஷயம் ஈமான் தானப்பா எல்லா நஜா அதுலதான் இருக்குது. அப்ப லா யக்ருஜு மின துன்யா இல்லா பில் ஈமான் வயதுகுலுல் ஜன்னத பிகைரி ஹிசாப். துனியால இருந்து போகும்போது மூமினா இருக்கிற நிலையில எல்லாம் போக மாட்டாரு. ஆகிரத்துடைய தொடக்கம் பர்ஸக்.
அங்க கால வச்சா எந்த விதமான ஹிசாபும் கிடையாது. ஜன்னத்து மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமதுல் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமுடைய பரக்கத் கண்மன் நாயகத்துடைய மௌலிதுல் கரீமுடைய பரக்கத். அப்ப யாருக்கு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஈமான நசீபாக்குறதுக்கு இராதத் செய்யறானோ அப்படி உள்ள இபாதுகளுக்கு அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமை இக்ராம் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா மாஷா அல்லாஹ். அதான் விஷயம் என்ன, சப்ஜெக்ட். காரணம் என்ன? கண்மன் நாயகத்துடைய ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம்ல நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா தௌஃபீக்ல நம்முடைய நாயகத்துடைய மகா கௌரவம் என்ன? சையதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதீமு ஷான் என்னன்னு நாம இங்கே படிக்கிறோம். எப்போ நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாயகத்துடைய அஸமத்தை நம்ம அல்லாஹ்வோட தௌஃபீக்ல படிக்க ஆரம்பிச்சிட்டோமோ எல்லா படிப்பதுக்குள்ள வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு? எல்லா படிப்பும் அதுக்குள்ள வந்துருச்சு. இப்போ ஃபிக்ஹ் படிக்கிற ஒரு ஆளுக்கு என்ன, இல்முல் ஹதீஸுடைய ஒரு விசாலமான மஹாரத் இருக்காது ஒரு ஃபகீஹுக்கு. ஏன்னா அவர டாபிக் ஃபிக்ஹ். இல்முல் ஹதீஸ் படிக்கிற ஒரு ஆள் என்ன, உதாரணத்துக்கு சொல்றேன், இல்முல் ஹதீஸ் படிக்கிற ஒரு முத்தஅல்லிம் என்ன, இல்முல் ஹதீஸ்ல இல்முல் முஸ்தனதுனா என்ன, அதுக்கான ஷுரூத் என்னங்கற டீடைல்ஸ் எல்லாம் அவர் படிப்பார். இல்முல் ஹதீஸ்ல இல்முல் முஸ்தனதுனா என்ன, இல்முல் முஸ்தனதுங்கற டாபிக் என்ன, அதுக்கான ஷுரூத் என்ன, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் லா என்னன்னு சொல்லி அவர் படிப்பார். அது ஃபகீஹுடைய டாபிக் உள்ள வராது. அது ஃபகீஹ் டாபிக் உள்ள ஃபிக்ஹுக்குள்ள அது வராது. மிசால் சொல்றேன், மஸலன் அதுபோல என்ன, ஒவ்வொரு பாபும் அந்தந்த உசூல் படி அது போய்கிட்டு இருக்கு. கண்மணி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத குதுஸ் ஆலியாவுடைய அஸமத் ஷரீஃப அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல நாம மாலூம் ஆக்கும்போது மஃஹூம் ஆக்கும்போது எல்லா டாபிக்கும் அங்க வந்துடும். எல்லா டாபிக்கும் அங்க வந்துடும். சுல்தானுல் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹு ஃபித் தாரைன் ஆமீன் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன பயான் செஞ்சா 1,00,000 சாமியின்கள் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. எத்தனை பேரு சொல்லுங்க? 1,00,000. 1,00,000 பேர் நம்மள மாதிரி ஆள் இல்லை. எல்லாம் பெரும் பெரும் முஃபஸ்ஸிர், பெரும் பெரும் முஹக்கிக், பெரும் பெரும் ஃபகீஹுல் அஸ்ர், ஹதீஸுடைய இல்முல, தஃப்சீருடைய கலையில, ஃபிக்ஹுடைய இல்முல, ஹக்காயிக்குடைய இல்முல எல்லாம் ரொம்ப உச்ச நிலையை அடைந்தவர்களெல்லாம் கௌஸத் தாரைன் ஹபீப் ரஹ்மத்துல் ஆலமீன் جدي قرتين مرجعي سيدنا أحمد الكبير رفاعي الحسيني والحسني رضي الله تعالى عنه ونفعنا من بركاته في الدارين آمين. நாயகத்து முன்னாடி எல்லாரும் தலையை தாழ்த்தி உட்கார்ந்துருப்பாங்க. அது பெரிய விஷயம் என்ன, ரிஃபாய் நாயகத்துடைய குர்சி முபாரக்கோட ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற முதல் நபர் ரிஃபாய் நாயகத்துடைய சவுது ஷரீஃபை எப்படி கிளியரா கேட்கிறாரோ அந்த மாதிரி அந்த 1,00,000 பேர் உட்கார்ந்து இருக்கிற சஃப்ல கடைசியா உட்கார்ந்து இருக்கிறாரு அவரும் தெளிவா கேட்குவார். ஒரு லவுட் ஸ்பீக்கர் கிடையாது, தேவையில்லை. புரிஞ்சா? ஏன்னா சவுத்
சவுண்டை என்ன அப்படி கொண்டுகிட்டு போக முடியும்னு கராமத்தில் அணைஞ்சு காட்டிட்டாங்க ரிஃபாயின். அந்த விஞ்ஞானம் தான் இந்த விஞ்ஞானத்துக்கு என்ன அசல். அது விஞ்ஞானம், இது விஞ்ஞானம். இது வாரத்துக்கான காரணம் என்ன? அதுதான். இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. இந்த மாதிரி சத்தம் என்ன 1,00,000 பேரு கேட்கிற அளவுக்கு ஒரு நாயகத்தில் சவுத் ஷரீஃப் என்ன ஆயிருக்கு. அப்ப அதை பத்தி மனுஷன் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான், ஃபிகர் பண்றான். எப்படி அப்ப அல்லாஹ் அந்த ஜமானுக்கு தோதவார் என்ன செய்யறான்? அது அல்லாஹ் வெளியாகிறது. அப்ப விஷயம் நமக்கு என்ன? ரிஃபாய் நாயகத்துடைய மஜ்லிஸ் அப்படி ஜபர்தஸ்த் மஜ்லிஸ் நடக்கும். இந்த ரிஃபாய் நாயகம் அவர்கள் பயான் செய்யறாங்க. ரிஃபாய் நாயகம் திருவாயால சொல்றாங்க, இந்த ஆழத்துல இந்த உலகத்துல யாருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பனு ஆதம்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கும் வழங்காத பனு ஆதம்ல என்ன நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வருது, அவங்களோட மகாம் ஆலவானது. நபி அல்லாத அவுலியாக்கள் உம்மத்தே முஹம்மதில் உள்ள அவுலியாக்கள் அல்ல, எல்லா உம்மத்திலையும் அவுலியாக்கள் உண்டு. சுலைமான் நபியுடைய உம்மத்தில் உள்ள வலிதான் ஆசிஃப் இப்னு பர்ஹயா ரலியல்லாஹு அன்ஹு. அது மாதிரி சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலியது தான். அது மாதிரி நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பர்வரிஷ் பண்ண உம்மா ஹஜ்ரத்னா ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா வலியது தான். அப்ப அவுலியாக்கள் எல்லா உம்மத்திலையும் உண்டு. ரிஃபாய் நாயகம் சொல்றாங்க, மாஷா அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து உம்மத்துல இருந்து இந்த உம்மத்தே முஹம்மதியால கடைசியா வரக்கூடிய வழி வரையிலே கணக்கு போட்டா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த வலிக்கும் கொடுக்காத மிக மகா சம்பூரணமான ஞானத்தை கௌசுல் ஆலத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மாஷா ரிஃபாய் நாயகம் கௌசுல் ஆலத்துடைய இல்முல் கமால பத்தி ரிஃபாய் நாயகம் பயான் செய்றாங்க. யாருடைய இல்லாத இல்முடைய கமால் இந்த கௌசுல் ஆலத்துல இருக்கு. அது காரணம் என்னன்னு சொன்னா, அவுலியாக்கள்ல கௌசுல் ஆலத்தை விட ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்தவாலம் நாயக கோமான் அவர்களுக்கு அவுலியாக்கள்ல கௌசுல் ஆலத்தை விட மிக நெருக்கமான வலி குத்துபு கௌசி யாரும் கிடையாது. மாஸ்டர் யாரும் கிடையாது. அது ஆலமு ஷஹாதால இல்ல, ஆலமுல் அர்வாஹ்ல இருந்தேங்கறாங்க. எங்க இருந்து? ஆலமுல் அர்வாஹ்ல. அல்லாஹ் தபாரக வ தஆலா என்ன மீதாக் நடத்துறானே, அலஸ்து ரப்பிக்கும் பயானாத் வந்துச்சு. அந்த ஆலமுல் அர்வாஹ்ல இருந்து ரஹ்மத்துல் ஆலமீன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் வஜத வஅல்லம நாயக கோமானுடைய ஸாத் குதுஸுல் அலில் அஸீம் கேனா மிக 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 வெரி 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 க்ளோஸ்னஸ் ஆன குர்பானவங்க யாரு? கௌசுல் ஆலம் முஹித்தீன் சையத் அப்துல் காதிர் அல் ஹஸனி வல் ஹுசைனி ஜாஃபரி ஜிலானி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வ ஃபாத அலைஹில் பரகாத் மின்ஹு தஹரத் ஆமீன். நாயகம் அவர்கள் தான். மாஷா அதன் காரணத்தினால மாஷா அல்லாஹ் எந்த வழிட்டை இல்லாத ஒரு மிகப்பெரிய இல்ம என்ன அல்லாஹ் கௌசுல் ஆலத்தை கொடுத்திருக்கிறான். மாஷா காரணம் என்ன? கௌசுல் ஆலம் எங்க நெருக்கமா இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய கலம் பக்கத்துல இருக்கிறாங்க. அல்லாம பில் கலம். அப்ப ஏன் அந்த இல்மு வராது?
எழுதுல புரிஞ்சு ஹவுசுல்லால இருக்கிற இடம் எது? எல்லாமே வெல்கம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் நிதவலம் ஸாத் குதுஸி ஆலியா முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோடு நமக்கு ஒரு ஆழமான நெருக்கத்தை, ஒரு தொடர்பை உண்டாக்கக்கூடிய ஒளிமயமான ஒரு ஷஹர் முபாரகாத்தா ரபியுல் நூர் மாஷா ரபியுல் அவ்வல் மாஷா. அது அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம நிதவலம் அஸீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் சையதத்துல் ஆலமீன் பிதுஅத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன் பாப மதீனத்துல் இல்ம் நஃப்ஸ முஹம்மதி அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம் அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சுல்தானுஷ் ஷுஹதா முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஜவாத் குதுஸியா நுபூஸ் ஆலியாவுடைய பரிசுத்த பரம்பரையில் கௌசுல் ஆலத்துடைய 11வது வாரிசாக இந்த உலகத்தில் அவதரித்த சையதி சனதி முர்ஷிதி முரப்பி மௌலாய் ரூஹி மர்ஜாய் குதுபுல் அக்தாப் ஃபர்துல் அஹ்பாப் சையது சாதாத் சையத் அப்துல் காதர் ஷாவுல் ஹமீத் காதர் அவுலியா மீரான் சுல்தான் மீரான் முஹிதீன் गंज सवाई गंज बख्श दो जहान नाहुल बादशाह नायகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைஹில் பரக்காத் மின்ஹு தஹர தனாமி நாயம் அவர்களுடைய மௌலிது ஷரீஃபுடைய நாளாகும் இந்த ரபீல் அவல் மாஷாஅல்லா பரக்கத். இன்னைக்கு நாவூர் ஜும்மா பாஷா நாயத்துடைய மீலாது முபாரக் மாஷாஅல்லா மீலாது ஷரீஃப் மாஷாஅல்லா ரபீல் அவல் மாஷா பரக்கத் பாஷா நாயத்துடைய மீலாது ஷரீஃப். உலகத்தில் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய உலூஹியத்துக்கும் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஆலிமுஷான் ரிசாலத் தைபாவிற்கும் தலீலாக சில அஃதலுல் மக்லூகாத்களை அல்லாஹ் கொண்டு வந்தான். அப்படி வந்த உயர்வான அல்லாஹ்வுடைய படைப்பானவர்கள் பாதுஷா நாயகம். எதுவா இந்த உலகத்துக்கு என்ன வந்தத்திலிருந்து இந்த நிமிஷம் வரையில் அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய குர்புல அல்லாஹ்வுடைய கணக்கில்லாத அடியார்களை ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க பாதுஷா நாயகம். இந்த நிமிஷம் வரையிலே ஆலமு ஷஹாதால இருந்து மறைஞ்சி என்ன விசால் முபாரக்காவை இந்திகால் ஆகி 460 வருஷத்துக்கு மேல ஆனாலும் ஆலமு ஷஹாதால அவர்கள் இருக்கும்போது எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாஷா. இதுதான் பாஷானா, இதுதான் பாஷானா. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷான் இதுதான். இதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத்தி அமானுல் லி உம்மத்தி மாஷாஅல்லாஹ் ரிசால் ஹக்கல் கரீமார் பிஷாரத் கொடுத்தாங்க. இந்த உம்மத்துக்கு மாஷாஅல்லாஹ் எப்போதும் காவலா இருக்கிறாங்க கண்மணி நாயகத்துடைய அஹ்லு பைத். அந்த அமைப்புல பாதுஷா நாயகம் மாஷாஅல்லாஹ் என்ன இந்த உம்மத்துக்கு காதரவுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமா அவர்கள் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறாங்க. துனியவியத்தான விஷயங்களும் துனியவியத்தான மகாசுகளும் முராதுகளும் அது மாதிரி உஹ்ரவியத்தான முராதுகளும் ஒவ்வொரு நாளைக்கு என்ன எத்தனையோ பேருக்கு கணக்கில்லாத ஆளுக்கு என்ன பாஷா நாயத்திலே மதத ஹிமாயத்தை கொண்டு ஹாசில் ஆகிக்கிட்டே இருக்குது. பாஷா நாயத்துடைய மதத ஹிமாயத்தை கொண்டு ஹாசில் ஆகிக்கிட்டே இருக்கு.
மஷ்ரிக்ல இருந்து மக்ரிப் வரையிலும் எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா சொசைட்டிக்கும் குறிப்பா என்ன முஸ்லீமுக்கு அவருக்கு இவருக்கு ஹனஃபிக்கு ஷாஃபிக்கு இல்ல அல்லாஹ்வுடைய மக்லூகாத் அத்தனைக்கு பாஷா நாயகம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷரஃப கரம் மனது வல்லம் அலீம் ஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் தௌலத்துல் அக்பரான காதல் அவுலியா சையத் அப்துல் காதர் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்துடைய மனது ஹிமாயத் என்ன அல்லாஹ்வுடைய குல் மக்லூகாத் அனுபவிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய குல் மக்லூகாத் அனுபவிச்சிட்டு ஒரு சின்ன ஒரு விசால உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ குடங்குடி அப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, மஸ்தான் சாஹிப் இல்லான்னு. அவங்க ஒன்றும் மஸ்தான்ல ஒன்று ஏதோ சக்கரில் உள்ள ஆள் அல்ல, பெரிய ஆலிமும் ரப்பானி. அவனோட பேர் மசாலா என்ன, சுல்தான் அப்துல் காதர். நம்முடைய ஜத்துல் கரீமான அல் குத்துபுல் வஜூத் அஸ்ஸையீத் முஹம்மது மௌலா ஜலாலி அல் ஹுசைன் அல் ஹசனி அல் புகாரி கல்லூர் புகார் தங்கள் நாயகத்துடைய அருமை ஹலீஃபா காயல்பட்டனம் அல் குத்துபு தஹர் ஷேக் உமர் காஹிர் வலியுல்லாஹ்வுடைய மருமகனும் முருடைய அப்பாவுடைய ஹலீஃபாவுமான கீழக்கரை தக்கா சாஹிப் வலியுல்லாஹ் குத்துபுல் இர்ஷாத் கீழக்கரை சையத் அப்துல் காதர் தக்கா சாஹிப் வலியுல்லாஹ் நாயகத்துடைய நேரடி ஸ்டூடெண்ட் தில்மீதான், பெரிய ஆலிம். மாஷா அல்லாஹ். என்ன ஷாஃபி மذهبுக்காரங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் படி என்ன ஹால் தகயீர் ஆயிடுச்சு. எப்படி ஃபகீஹுல் அஸ்ர் அஸ்ஸையீத் முகமது அபூபக்கர் சாஹிப் அல் மனவூர் மாஷா அல்லாஹ் என்ன ஃபகீஹுல் அஸ்ர்ல இருந்து குதுபுல் ஆலமா ஹால் தகயீர் ஆயிடுச்சு. அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன ஆலிம் ரப்பானியா இருந்த குணங்குடி அப்பா சுல்தான் அப்துல் காதர் ஆலி மாஷா அல்லாஹ் குணங்குடி மஸ்தான் சாஹிபா தகயீர் ஆயிட்டாங்க மாஷா. இந்த குணங்குடி அப்பா நாயகமும் வந்து பாதுஷா நாயகத்துடைய மதது கேட்கிறாங்க. ஆலிம் ரப்பானி ஆலிஃப் ரப்பானி ஆலிஃப் ரப்பானி. அதே நேரத்தில் பழனி ஆண்டி பிள்ளைன்னு சொல்லி என்ன கைர கோவில உள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவர் என்ன ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவருக்கு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுச்சு. பிரிட்டிஷ்கார காலத்துல கோர்ட்டு தூக்கு தண்டனைன்னு சொல்லி என்ன தூக்கு புரியுதுல ஏத்துறது தூக்கு தண்டனை கோர்ட்டு டிக்ளேர் பண்ணிடுச்சு. ஜெயிலுக்குள்ள இருந்து என்ன இந்த பழனி ஆண்டி பிள்ளை அவர எல்லா விக்கிரகங்களையும் தூக்கிட்டு பார்த்தார். முருகனை, கிருஷ்ணனை, கண்ணனை, அவனை இவனை ஒருத்தர் வர மாதிரி இல்லை. கடைசி என்ன தூக்கு தண்டனைங்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனே நாவூர் ஆண்டவங்களே பாஷா நாயகத்தை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஜெயிலுக்குள்ள இருந்து ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் அலீம் ஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் காதர் அவுலியா பாஷா நாயகம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ஒரு ஹல்கு துடிக்குது. அது ஹல்கு அய்யாலுல்லாஹ். காதர் அவுலியாவுடைய ஜத்துல் கரீமுடைய லிசான் ஹக்கல் கரீமா பிஷாரத் அல் ஹல்கு அய்யாலுல்லாஹ் கொடுத்திருக்கும் போது பாஷா நாயகம் கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா? பழனி ஆண்டி பிள்ளையுடைய கனவுல மனாமுல பாஷா நாயகம் வந்துட்டாங்க. வந்து எதுமா சொன்னாங்க, பழனி ஆண்டி பிள்ளைக்கு நல்ல தீர்ப்பு. அவ்வளவுதான். கலாவை இதுமா மாத்திட்டாங்க. மறுநாள் காலையில் என்ன தூக்குல போட வேண்டிய ஆளுக்கு காதலுடைய கராமத்தை கொண்டு தூக்குங்கிற சட்டம் ரத்தாய் மாஷா அல்லாஹ் நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புது வாழ்க்கை வந்துருச்சு. அதோடைய அடையாளமா இன்னைக்கு வரைக்கும் பாஷா நாயகத்துடைய உருஸ் முபாரக்கள் என்ன அது பழனி ஆண்டி புள்ள
ஃபேமிலி வந்து பாஷா நாயத்துக்கு அழகான போர்வை கொண்டு வந்து மாசாலா காணிக்கையாக இருக்கிறப்படி எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷமா மாஷா. அது மாதிரி ரவுலாஸ் எஜமான கதமேனு ஷெரீஃப் நேராக இருக்கிற பெரிய செம்பு கேட்டுல அந்த கேட்டு அந்த ஆள்ற காணிக்கையா போட்டது அந்த பழனி ஆண்டி போட்டு அந்த மனுஷன்ற பேரும் எழுதிருக்காங்க மாஷா. அப்ப எல்லா தரப்புல உள்ள மக்களுக்கும் காதல வழியா ரஹ்மத்தா இருக்கிறாங்க. ஆலிமோ ரப்பானி வர்றாப்ல அவன் கோடீஸ்வர பிசினஸ்மேன் புரிஞ்சா. கொனங்குடி அம்மா அப்பா மாசால என்ன முஸ்தஹப கூட வாஜிபா இத்திபா செய்றவங்க. ஆனா பழனி ஆண்ட கூட யூரின் பாஸ்போர்ட் கூட வாஷ் பண்ணாத ஆளு. அதை பார்க்கல பாஷா நாயகம் ஹல்க் அல்லாஹ் அல் ஹல்க் யா இதுதான் அவளியா அஹ்லுல் பைத் அத்ஹார் இதுதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு தான் இதுமா பிஷாரா செய்றாங்க அஹ்லுல் பைத் அமானுல் உம்மத். அப்ப காதல் அவலியாவுடைய சீரத்து ஷரீஃப்ல நமக்கு ஹதீஸுக்கான தஷ்ரீஹாத் கிடைக்கும். ஹதீஸுக்கான தஷ்ரீஹாத் நமக்கு என்ன ஜாரியா. अब रहमत आलमीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम मुशर्रफ करम मुजदवालम ईद मिलाद मौलिदुल करीम கொண்டு ஹஜ்ஜுல் கைமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நம்முடைய ஈமான அல்லாஹ் தக்வியத்தாக்குறான். அல்லாஹ் நமக்கு சஆதத்து தாரைன் அல்லாஹ் நசீபாக்கி வைக்கிறான். ஹஜ்ஜுல் கைமான் அல்லாஹ் அல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் आदिम शान अहल बैत अतार कादर औलिया बादशाह नायतुरे मदद हिमायत अल्लाह நமக்கு நசீபாக்கி வைத்து மாஷாஅல்லாஹ் बादशाह நாயத்துடைய கிருபா கலா செய்து கொண்டு बादशाह நாயத்துடைய கதவேனி ஷரீஃபில் ஃபனாஃபி ஷேഖையும் ஃபனாஃபி ரசூலையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம நதவாலம் आदिम शान அஸ்மத்துல் அக்பர் ஈத் மிலாத் மௌலிதுல் கரீமிலே பரக்கத் ஷரீஃப் கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் ஹத்தல் கியாமத் வரையுடைய நஸ்லுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீன் அல்லாஹ் மின் ஃபضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد يا صاحب الله لكل نصير بالسمع والآلة وحسن البصير وبطول عمر لا بعمر قصير يا مجمع الخيرات عبد القادر يا صاحب النهر كل ناصر بالسمع والآلة وحسن البصير وبطول عمر لا بعمر قصير يا مجمع الخيرات عبد القادر يا صاحب النهر كل ناصر بالسمع والآلة وحسن البصير وبطول عمر لا بعمر قصير يا مجمع الخيرات عبد القادر صلى الله على النبي طاهر والآل ذكرهم داخرة داخر وسامي وتوبى أهل مفاخر وعليكم يا شيخ
عبد القادر وعليكم يا شيخ عبد القادر وعليكم يا شيخ عبد القادر. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي على